சென்னை ஓஎம்ஆர் சாலையில் சோழிங்கநல்லூர் அருகே குமரன் காலனியில் 4 நாட்களாக தண்ணீர் வடியாத நிலை நிலவுகிறது. இதனால் மின்சார விநியோகம் இல்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் வினோத் கண்ணன் இணைகிறார். வினோத், என்னென்ன குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்வைக்கிறாங்க? மக்கள் எந்த அளவுக்கு இன்னலுக்கு உள்ளாக்கி இருக்காங்க? கண்டிப்பா இந்த சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு, அதன் அருகில் உள்ள பெரும்பாக்கம் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் சுமார் பலாயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் இல்லாததாலும் அந்த பகுதியை 4 நாட்களாக மழைநீர் முழுமையாக சூழ்ந்துள்ளதாலும் அந்த பகுதி மக்கள் விரக்தியில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் கடந்த 45 நிமிடங்களாகவே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றன. எந்த ஒரு வாகனமும் ஓஎம்ஆர் சாலையில் செல்ல முடியாத அளவுக்கு அதிக அளவு இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கின்றனர். இந்த மின்சாரம் வழங்கப்பட வேண்டும், நம் பகுதியில் ஏற்பட்டுள்ள தண்ணீரை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் அங்கிருந்து ஓஎம்ஆர் சாலைக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாவதாகவும், அத்தியாவசிய பொருட்களான பால் உள்ளிட்ட காய்கறி விலையிலும் கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ஏற்பட்டு வரும் இந்த மழை வெள்ள பாதிப்பை முழுமையாக அகற்றினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு நகர்வோம் என்று உறுதியாக கூச்சலிட்டுக் கொண்டு அனைவரும் குவிந்துள்ளனர். இதனால் ஓஎம்ஆர் சாலை சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கட்டும், மாமல்லபுரத்திலிருந்து சென்னை வரக்கூடிய மார்க்கம், 2 மார்க்கத்திலுமே வாகனங்கள் அணிவகுத்து நீண்ட வரிசையில் நிற்கின்றன. தொடர்ந்து எந்த ஒரு வாகனமும் இருசக்கர வாகனம் கூட செல்ல முடியாத அளவிற்கு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கை குழந்தை கூட கையில் வைத்துக் கொண்டு பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான மறியலில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் போலீசார் பேச்சுவார்த்தை ஈடுபட்டும் அவர்கள் கலைந்து செல்லவில்லை. இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த மக்கள் சாலை மறியலால் இந்த வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதிக்குள்ளாகினர். மின் விநியோகம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஓஎம்ஆர் சாலையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைகளை வழங்க வேண்டும், மின் விநியோகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.